ஓம் சிவாய நமக. குலதெய்வத்தில் சில குலதெய்வங்களில் பௌர்ணமி பூஜைகள்னு நடக்கும். அதே போல் இந்த குலதெய்வம் இது எங்கே இருக்குன்னா பரதேசியப்பன் பாவாடராயன் என்று சொல்லுவாங்க. இந்த ஆலயத்தில் இந்த ஆலயம் சீமுட்லூரில் அமைஞ்சிருக்குது. இந்த குலதெய்வத்துக்கு நல்ல சிறப்புகள் உண்டு. நிறைய வரலாறு கதைகள்லாம் இருக்குது. இது பழமையான கோவில், ஆதி மூலமான கொண்ட ஒரு கோவில். இந்த கோவிலில் நம்ம போய் பௌர்ணமி இரவு தங்கி பூஜையை பார்த்துட்டு வந்தோன்னா எப்படி நம்ம சிவனை பார்க்க கிரிவலம் சுற்றுறோமோ அதேமாரி நம்மளோட குலதெய்வத்தை போய் ஒரு தடவையாவது பார்த்து பௌர்ணமி பூஜையை நம்ம செஞ்சுட்டு வந்தோன்னா நம்ம குடும்பத்துக்கு நடக்க வேண்டிய நல்லது எல்லாமே நடக்கும். எந்த ஒரு குழந்த பாக்கியத்துக்கோ இல்லை ஒரு தொழிலோ எதுவுமே எனக்கு அமைய மாட்டேங்குது ஐயா அப்படின்னு போய் இவரோட காலில் நம்ம சரணடைஞ்சிட்டாலே, நம்ம குலதெய்வத்தில் சரணடைஞ்சாலே இவர் நமக்கு எல்லா வழியுமே நல்லது செய்வார். இவர் அவ்வளோ சக்தி வாய்ந்தவது. பாவாடராயன் பரதேசியப்பன்னு சொல்லுவாங்க. பரதேசியப்பனும் இங்கே தான் இருக்கிறாரு, பாவாடராயனும் அங்கே தான் இருக்கிறாங்க. 2 பேருமே அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தவங்க. இந்த எல்லையை மெரிச்சிட்டாலே எப்படிப்பட்ட தீர்வாக இருந்தாலும் நம்மளுக்கு தீர்த்து கொடுத்துருவாரு நம்ம பாவாடராயன்.